உமாரமணன் அவர்களோட வீட்டுக்கு சூட்கேஸ் ஒன்று வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன சூட்கேஸ், அதில் என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ரொம்ப மூத்த இசை கலைஞர்களில் முக்கியமான ஒருத்தவங்க தான் உமாரமணன் அவர்கள். கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காங்க. ஏராளமான பாடல்கள் இவங்க பாடியிருக்காங்க. கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அவங்க உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அது மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக இருந்துச்சு. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏராளமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, உமாரமணன் அவர்கள் இறந்த 2 நாட்கள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஒரு பெட்டி வந்திருக்கு. அந்த ஒரு பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படின்னா, உமாரமணன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா அவங்களோட குடும்பத்துக்கு அந்த பணம் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எழுதியிருந்திருக்காங்க. அதன்படி அவங்க ஏற்கனவே போட்டு வச்சிருந்த ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் தான் இப்போ அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கு. அந்த இன்சூரன்ஸில் இருக்க அமௌண்ட் முழுக்கவே அவங்களோட ஹஸ்பண்ட் கையில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கண்டிஷன் வச்சிருந்திருக்காங்க. அந்த வகையில் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்திருக்கு. குறிப்பாக மரணத்தில் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பாங்க. சந்தேகம் படுபடி இருக்கா அப்படின்னு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்பவே நார்மலாக வயதின் மூப்பு காரணமாக தான் அவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் கிளியர் ஆகி அந்த ஒரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க பேரில் வாங்கி வச்சிருந்த சொத்துக்கள், அவங்க பாடகையாக இருக்கும்போது அவங்க சம்பாதியத்தில் அவங்க ஏகப்பட்ட சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க. அந்த சொத்துக்கள் எல்லாமே அவங்களோட பேர்லேருந்து அவங்க ஹஸ்பண்டோட பேருக்கு மாறணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட சொத்துக்கள் என் ஹஸ்பண்டோட பேருக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதி வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸுமே இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் தங்களோட கண்டோலன்ஸை மறுபடியும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு பிக்சர் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமிதாப் பச்சன் அவர்களும் கலந்துக்கிட்டு அவங்க அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையன் படத்தில் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த ஒரு படம் ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் தயாராகி வந்துட்டு இருக்கு. இந்த படத்தில் ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் கலந்துக்கிட்டு நடிக்க போறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்காரு, பகத் பாசில் இருக்காங்க, ரித்விகா இருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட சூப்பர் குட் ஆக்டர்ஸ் இந்த ஒரு மூவியில் இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஷெட்யூலில் அமிதாப் பச்சன் சார் ரஜினி சாரோட நடிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து மறுபடியும் ரஜினி சார் அமிதாப் பச்சன் அவர்களோட நடிக்கிறதுக்காக மும்பை போயிருந்தாரு. அந்த ஒரு வீடியோஸ் கூட போன வாரம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி இருந்துச்சு. அண்ட் இன்னைக்கு அமிதாப் பச்சன் சாரும் ரஜினி சாரும் மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவங்க கட்டிப்பிடிச்சி பேசி எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்க 2 பேரும் இதற்கு முன்னாடி படங்களில் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இப்போ அமிதாப் பச்சன் சார் ரஜினி சார் கூட சேர்ந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறாரு. இந்த படத்தின் மீது எக்கச்சக்க எதிர்பார்ப்பு இருக்கு. கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்தோட காம்போ எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். படத்தை எடுக்கிறது ஜெய்பீமோட டைரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தில் நடிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே மிக டேலண்டான பர்சன். கண்டிப்பாக இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.